அரபியில தமிழ் வந்து லேசான மொழி அவனுக்கு விளங்கிச்சா சிங்களத்தை விட? அல்லது நாட்டில் வந்து தமிழர்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்களா? என்ன சப்ஜெக்ட் மெஜாரிட்டியா இல்ல நீங்க இந்த நேரத்துக்கு மாட்டீங்க. அப்ப எப்படி வந்து அரபிகள் சரிய தமிழாக்களை பார்த்து செலக்ட் பண்ணாங்க? விளங்கிட்டா? ஏன் வந்து முஸ்லீம்களை பார்த்து இந்த நாட்டுடைய எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு தமிழ் தெரியாம இருக்குது இல்லையே? சிங்கள நல்லா புலமையா பேசக்கூடியவரா இருக்கிறான், ஓகே. ஆனா தமிழ் தெரியாத முஸ்லீமாக அவன் என்ன செய்யறான்? இல்ல இருக்கிறான் இல்ல. அவனாக இந்த காலத்துல இடையில மாறி இருந்தாலே ஒழிய பரம்பரை ரீதியாக அவன் தமிழ் தெரியாத முஸ்லீமாக இல்லை. அப்ப இது எந்த அடிப்படையில நடந்தது அதை விளங்கணுமா இல்லை? எந்த விஞ்ஞான அடிப்படைக்கு சரியா வரும்? எந்த லொஜிக்கலி இது சரியா வரும்? யோசிக்கணுமா இல்லை? இது எப்படி சரியாகும்? சரியா தமிழ் பெண்களா பார்த்து முடிச்சது எப்படி சரியா வரும்? மலை நாட்டையே பார்க்காம போனது எந்த அடிப்படையில? வியாபாரம் என்று வாழ்ந்தவன் கரையோரத்தில் மீன் பிடிக்க வந்தான், விளங்கிட்டா? அவனுக்கு என்ன சப்ஜெக்ட்? இதெல்லாம் ஒரு காலமும் எந்த இடத்திலும் சிங்கள மொழியில் ஆற்றல் உள்ளவர்கள் தைரியமாக அவர்களை எதிர்கொள்ளலாம். ஒரு ஆதாரம் வரா, தைரியமா இருங்க. பெரிய ஆதாரம் எல்லாம் எடுத்து காட்டுறோம் நீங்க நினைக்கவே வேணாம், அதை எடுத்து காட்டவே மாட்டார்கள். இன்னொன்று, மகாவம்சத்தை உங்களுக்கு எதிராக தொடவே மாட்டாங்க. ஏன்னா மகாவம்சத்துல சில விஷயம் அவங்களுக்கு எதிராக இருக்கு, அதனால தொடவே மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இது நாங்கள் அரபு பரம்பரையில் முதலாவது விளங்கிக்கிறோம். ஆனால் இது கூடுதலாக முன்மொழியப்பட்டு எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இலங்கையில வந்து முஸ்லீம்களை எந்த இடத்துக்கு போடுறேன்னு சொல்லி ஒரு இன ரீதியான ஒரு சிக்கல் வந்துச்சு ஒரு காலகட்டம். பார்லிமெண்ட்ல விளங்கிட்டா அந்நியர்களுடைய ஆட்சி அந்த காலப்பகுதியில், அதாவது மேற்கத்தியர்களுடைய ஆட்சி காலப்பகுதி, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலப்பகுதியில் அப்படியே பிரச்சனை வந்துச்சு. அப்படி பிரச்சனை வர சந்தர்ப்பத்தில் எமது முஸ்லிம் தலைவர்களுக்கு சிக்கல் எங்க சேர்றது? ஏன்னா மொழியால் தமிழர்கள், நம்ம மொழியால அன்றைக்கு விளங்கப்பட்டது, விளங்கிட்டா? மொழியால் தமிழர்கள், ஆனால் மார்க்கத்தால நம்ம வேற. எந்த வகையிலும் தமிழ் மக்களோட என்ன செய்ய மாட்டோம், இணைஞ்சு கொள்ள மாட்டோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க இங்க நாட்டில் சிங்களவர்கள் தமிழர்கள் மட்டும் பிரிச்சா போதும். ஏன் இப்படி போகுது சொல்லுங்க? தமிழர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்தில் உள்ளவங்க, கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அதே போல இஸ்லாம் மதத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்கன்னு போகட்டும். ஆனா வந்து என்னது, இவங்க வந்து என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள இல்ல. நாங்க வந்து இன ரீதியாக வந்து தமிழ் மக்களோட இணைய வாய்ப்பு இல்லை. எங்கட மூலம் அரபு தான், எங்கட மூலம் அரபு தான், நாங்க அரபிய பரம்பரையர்கள், அந்த அரபிய பரம்பரையை சேர்ந்தவர்கள், அதை எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டையிலிருந்து அது நல்லா மரபாக்கமாக ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும், அண்டையிலிருந்து என்ன செஞ்சுட்டு அது மரபாக்கம் செய்யப்பட்டு. ஆனா உண்மையில அவங்க அதை ஏன் ஏத்துக்கிட்டாங்க? மார்க்கத்தின் மீது கொண்ட பற்று, அன்பு, அதனாலதான் ஏற்றுக்கிட்டாங்க. அரபியர்கள் கொஞ்சம் அதை என்னது வனப்பானவர்கள், யோனக்கேண்ட சொல்ல அப்படி ஒரு வழக்கம் விளக்கிட்டா. யோனக்கேண்ட அர்த்தம் என்ன? அசரடி வனப்பானவர்கள், அழகானவர்கள். சொல்லுக்கு அந்த அர்த்தம், செயலுக்கு இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? எல்லாரும் யோனக்கே அடிப்படையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும், விளங்கிட்டா? யோனக்கேன் அடிப்படையில் ஒரு 10 வீதம் இருப்பாங்க. எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா மிக அழகானவர்களை படைச்சிருப்பான், கருத்தவர்களை படைச்சிருப்பான். நடுவில் அது அல்லாஹ்வுடைய படைப்பில் உள்ளது. யோனக்க வனப்பானவர்கள் வேற, அதுக்கு அவன் வனப்பானவர் சொன்னதுக்கு அந்த டைமுக்கு தான் தெரியாதே ஒழிய அவன் ஒரு நேரம் அது யோனக்கேன் அதுக்கு எடுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி என்ன செய்தார்கள், அந்த விஷயத்தை சொன்னார்கள். இதுல இன்னொரு பேர், எங்களுக்கு 3 மொழியிலே 3 பேர், அதான் ஒரு கவலை. ஆங்கிலேய வச்ச நம்மளுக்கு, அதாவது போர்த்துகீசர் உள்ளாந்தர்கள்ட்ட போய் காலத்துல என்ன மூவர்ஸ், இவங்கள மூர்கள், விளங்கிட்டா? அப்ப மூரன் அடிப்படையில் என்ன வச்சா ஆப்பிரிக்கா மக்களை மாறி இருக்கிறாங்களா, ஒரு விளக்கம், விளங்கிட்டா? என்னடா அரபியன்றீங்க ஒரு டைமுக்கு, இன்னொரு டைமுக்கு ஆப்பிரிக்கான்றீங்க, விளங்கிட்டானே? மூர் மூஸ் இல்ல. இன்னொரு விளக்கமா, அதாவது முஸ்லீம்கள் அவங்க கடுமையாக ஆப்பிரிக்கால எதிர்கொண்டது கூட, முஸ்லீம்களை எதிர்கொண்டது கூட, முஸ்லீம்கள் பலமாக இருந்தாங்க. இந்த எங்கையிலையும் அது எங்களை முஸ்லீம்கள் சொன்ன விளக்கம் மோசுக்கு, விளங்கிட்டா? நல்ல விளக்கம். எப்படி இலங்கையிலும் அவர்களை எதிர்கொண்டவங்க யாரு? கூடுதலாக முஸ்லீம்கள். எனவே அங்க நம்மளை எதிர்கொண்ட மாதிரி இங்கே எதிர்கொள்றா அப்படின்னு, இது ஒரு விளக்கமா நான் கேட்கிறேன். அப்ப வெள்ளக்காரன் எதிர்கொள்ளலையா அவங்கள? முஸ்லீம்கள், வெள்ளக்கார முஸ்லீம்கள் துருக்கியில எங்க போச்சு, சவுதியில அரபு நாடுகள் எதிர்கொள்ளலையா? அது ஏன் இவன் மட்டும்தான் எதிர்கொண்டா அவன் கற்பனை பண்ணா? அதுக்கு காரணம் நிறத்தால எதிர்கொண்டதா. அப்ப ஏன் நீங்க அரபியன் ஏத்துக்கிட்டீங்க? விளக்கம் இல்ல, விளங்கிட்டா? இது மோசுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று நிக்காது. நம்ம அரபிய பரம்பரையில் வந்தவர்கள் வியாபார நோக்கத்தில் வந்தவங்களா திருமணம் முடிச்சாங்க அப்படி என்று சொல்ற விளக்கம் எந்த வகையில நிக்காது. பெரிய ஆதாரபூர்வமான வாதமெல்லாம் இதுக்கு நீங்க தேவையில்லை. ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒன்றோ லொஜிக் இன்னைக்கு பிராக்டிகலி நீங்க காட்டணும், அல்லது லொஜிக்கலி அதை பேசணும், விளங்கிட்டா? அல்லது வரலாற்று ரீதியா காட்டணும். மூன்றுமே இல்லாட்டி இதை நாங்க ஏத்துக்கலணுமா? எந்த வகையிலும் சகோதரர்களே, நாங்கள் இன்னொன்று முஸ்லீம்கிட்ட மனசுல இன்னொன்று இருக்குது. இப்ப நான் சிலவங்க எக்ஸப்ட் பண்ணிடுவாங்க, இன்னும் சிலவங்க அரபியர்கள் பரம்பரையில் அப்படி வேலை இல்லை. நாங்க அரபியர் பரம்பரையில் உள்ளவங்க இவர் என்ன திடீர்னு அப்படி என்று அரபோட நம்ம கோவிச்சுக்கிற மாதிரி, விளங்கிட்டானே? அரபிகளோட நம்ம சண்டையை மூட்டி விடுற மாதிரி அந்த மாதிரி நினைச்சு கொள்றாங்க, விளங்கிட்டா? அப்படியும் இல்லை. வரலாற்று ரீதியா அது கௌரவம்னு நினைக்க வேண்டாம். நம்ம வரலாற்றை மறைச்சிக்க என்ன செய்யப்படாது, அந்த மாதிரி நினைக்க கூடாது. யாரோ
ஒருவரால் திரிவுபடுத்தப்பட்ட அந்த கருத்து மரபாக்கம் செய்யப்படுகிறது. இதுல மிகவும் கவலையான விஷயம் என்றால் இந்த ஆய்வை செய்யக்கூடியவர்கள் அதாவது மார்க்கத்துறையில பெரிய மார்க்க அறிஞர்களாகலாம் இல்ல. ஆனா அவங்களுக்கு என்ன கவலை தெரியுமா, இந்த மார்க்கத்துறையில உள்ளவங்க இந்த அரபு விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்க இல்ல, அதோட கவலை வந்து என்ன சொன்னாலும் வரலாற்றெல்லாம் பறந்துட்டு நம்ம இதெல்லாம் தேவை, இதெல்லாம் ஒரு இனவாதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இது பாய் மக்கள் பிரிக்க வேண்டி வரும், மலை மக்கள் பிரிக்க வேண்டி வரும், சோனக மக்கள் பிரிக்க வேண்டி வரும், இதெல்லாம் இனவாதத்தை உண்டாக்கு. இதே இனவாதத்தை உண்டாக்காது. ஹவுஸ் ஹஸ்ரஜ் குறைசிகள் என்று படிக்கிற விஷயம் தானே, ஒரு கால இனவாதத்தை உண்டாக்காது. இன்னொரு வகையில சொல்ல போனால் அப்படி ஒரு வரலாற்றை படித்துக் கொள்வது எனக்கு உசிதமா அமைய முடியும். இதன் மூலம் நம்ம வேற மாதிரி வந்து இனவாதம் தெரியாமலேயே நம்மளுக்குள்ள என்ன செய்து இருக்குது. நான் சில தலைவர்களை உங்களுக்கு சுட்டி காட்டலாம். அரசியல் தலைவரை நீங்க எடுத்து பாருங்க. மலை மக்கள் ஒரு தலைவர் இருக்கிறாரு, விளங்கிட்டா, எங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வர சண்டைக்கெல்லாம் பின்னணி இதுதான். அதை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். நிறைய விஷயம் உங்களுக்கு உதாரணமாக நான் என்ன செய்யலாம் சொல்லலாம். டிபி ஜாயா அவர் யாரு, ஒரு மலை மக்கள்ல சேர்ந்தவரால். ஆனா முஸ்லிம்கள் எல்லாரும் யாரா இனவாதம் வச்சோம், அவர் டிபி ஜாயா வந்து மலை மக்கள்ல சேர்ந்தவரான்னு சொல்லல. ஆனா நம்ம எக்ஸப்ட் பண்றோமா இல்லையா? ஏன் எங்களுக்கு முஸ்லிம்ன்றது எங்கட பார்வை, அதுல எந்த விதமான சந்தேகம். ஆனா வரலாற்றை நம்ம வந்து திரிபடைஞ்ச நிலையில ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் அம்சம் அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாங்க வரலாற்றை முதலா படிக்கவில்லை, தேடவில்லை, நிறைய அடிப்படையில் இது சொல்லப்படவில்லை என்பது ஒரு கவலையான விஷயம். இரண்டாவது, அரபிகளுடைய வழித்தோன்றல் என்பது ஆதாரமற்ற ஒரு கற்பனை கதை. அது எந்த வகையில என்ன செய்யாது, நிக்காது என்பதை புரிஞ்சுக்கிறோம். சரி, மூன்றாவது, அரபிகளுடைய வழித்தோன்றல் இல்லை என்றா இலங்கையில் அரபிகள் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களே, அது கண்டுபிடிக்கலாம். அரபியர் என்னது, இந்த கபர்ல அரபால் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள், அதே போல சில சில ஏடுகள், அது எல்லாம் இப்னு பத்தூதாவுடைய வரைக்கும் நிறைய நல்ல மார்க்க அறிஞர்கள் இலங்கை கூட வந்தாங்க. இதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்டா, இஸ்லாம் நீங்க சொன்ன டைம்ல வந்திக்கலாம், நீங்க சொல்றீங்க ஒரு டைம் இஸ்லாம் வந்திக்கலாம். ஆனால் நாங்களே எங்களே கொண்டு வந்து டிராக்டர்ல இறக்கி நாங்க கதை என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கல மாட்டோம். இஸ்லாம் வந்தது உண்மை, விளங்கிட்டா. அந்த கால பகுதியில் தான் இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் வந்த நேரத்தில் அரபிகள் வந்து கல்யாணம் முடிச்சுட்டா இஸ்லாத்தையும் கொடுத்து புள்ளையையும் கொடுத்து இஸ்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கதை அப்படி இல்லை, விளங்கிட்டானே. இங்க உள்ளவங்களை திருமணம் முடிச்சு புள்ளைய உருவாக்கி நாங்க இஸ்லாம், அப்புறம் அவங்க போயிட்டாங்க, விளங்கிட்டா. இப்படி கொடுத்த மாதிரி ஒரு கதை. இஸ்லாம் இந்த நாட்டுக்கு அந்த பீரியட்ல தான் வந்திருக்கலாம், அது ஓகே, விளங்கிட்டா. அதுக்கு சரியான தஹதீத் பண்ணி எல்லை வகுத்தி தான் வந்தன்னு சொல்ல முடியாது. அரபிகளுக்கு அதுக்கு முந்தின காலத்தில் இலங்கையில தொடர்பு இருந்திருக்கலாம், வியாபார ரீதியாக தொடர்பு அவர் வந்திருக்கலாம். அந்த பகுதியில் அப்படியே வந்த காலத்தில் இஸ்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். அதுதான் இந்த இந்த நாங்க அரபுகளோட அடையாளங்கள்ல உள்ளோம். ஆனா இங்க உள்ள பரம்பரையை கொண்டு போய் அங்க சம்பந்தப்படுத்துறது அரபிகளோட, இதனாலதான் இவங்க பரம்பரையை பெருகி வந்தாங்கன்றது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், விளங்கிட்டா. மனசளவுல நினைச்சு பாருங்க பாப்பா நீங்க, அது எப்படிடா 20 லட்சம் பேர் வந்து அரபியோட பரம்பரையில வந்தாங்க. வெறும் ஒரு மகாவம்சம் எங்களுக்கு ஆதாரமா, யாரை எழுதின வேண்டே தெரியாது, விளங்கிட்டா. மகாநாயக தேரர் சொல்லி அதுக்கு என்ன செய்யறாரு, பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அது யார் எழுதினே தெரியாது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இந்த இடத்துல நான் உங்களுக்கு மகாவம்சத்தை பற்றியும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். உங்களுக்கு தமிழ்லையும் கூட அழகா என்ன செய்யலாம், எடுத்து அதை வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வந்து கெய்கரண்டவருடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, அதெல்லாம் நிறைய பேர்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்திக்கிறாங்க. அது சம்பந்தமான வாசிப்புகள் நிறைய நடத்தி, வாசிப்புன்னு சொன்னா அதுல ரிசர்ச்ல இந்த மொழிபெயர்ப்பு எப்படி எந்த அளவுக்கு உசிதமானது, எந்த அளவுக்கு இருக்குது, அட கருத்துக்கள் எப்படி, அப்படி என்ற சில அதாவது வம்சத்தின் மகாவம்ச புத்தகத்துடைய வரலாற்றின் வரலாறு அப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதை கொஞ்சம் வாசிக்கலாம். அது சம்பந்தமா இந்த இடத்துல நான் சுருக்கமா ஒரு செய்தியை உங்களுக்கு நான் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மகாவம்சத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரிய 5000 வருஷம் 10,000 வருஷத்துல முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இலங்கையில வரலாறு எழுதுறதுக்கு அந்த ஒன்று தான் என்ன செஞ்சிருக்குது, மிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது பௌத்த வாடை அடிக்கக்கூடிய ஒரு வரலாற்று நூல், எள்ளி முனையாளர்கள சந்தேகம் இல்லை. அது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், இது வேத புத்தகமா வரலாற்று புத்தகமானு பாருங்க. நீங்க இஸ்லாமிய வரலாற்று புத்தகத்தின் நீதியையும் உலக வரலாற்று புத்தகங்கள் அநீதியையும் பார்க்கணும்டா இஸ்லாமிய வரலாற்று நூல்ல ஒன்றுதான் அல் பிதாயா ஒன் நிஹாயா, ஆரம்பம் முடிவு. முஸ்லிம்களுக்கு எதிரான செய்தி வேண்டிய மட்டும் இருக்கு, முஸ்லிம்களுக்கு சார்பான செய்தியும் வேண்டிய மட்டும் இருக்கு. ஆனா ஒருவேளை செஞ்சிருப்பான், அறிவிப்பாளர் வரிசையோடு கொண்டு வந்திருப்பான் எல்லா செய்தியும். இது இஸ்லாமிய வரலாற்றுடைய ஒரு நீதி. ஆனா மத்தவங்களோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்களே, அதை வேத புத்தகம் ஆக்கிடுவாங்க. வரலாறு எப்படி வரலாறு வேத புத்தகம் ஆக்கிடுவாங்க, அதுக்கு தண்டை இனத்துக்கே டோட்டல் சார்பாக இருக்கும். இப்ப குர்ஆனை ஒருத்தர் பிரட்டி பார்த்தா முஸ்லிம்களுக்கு சார்பாக தான் என்ன செய்யும் குர்ஆன், அதாவது முஸ்லிம்களுக்கு சார்பாக இஸ்லாத்தை வலியுறுத்தும் குர்ஆன், ஹதீஸ் இஸ்லாத்தை வலியுறுத்தும். ஆனா ஒரு வரலாற்று நூலை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்களை பத்தி எழுதப்படுற நூல், அதுல மைனஸும் இருக்கும் பிளஸும் இருக்கும் முஸ்லிம்களை பத்தி. அதான் உண்மையான வரலாற்று நூல். வேத புத்தகம் அப்படி இருக்காது. ஆனா மகாவம்சம் வேத புத்தகம் மாதிரி தான் இருக்குது. மகாவம்சம் வேத புத்தகம் மாதிரி இருப்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்.
அன்புள்ள சகோதரர்களே, இது எப்ப எழுதப்படுது என்று சொன்னால், அதாவது கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் தீபவம்சம் என்ற ஒரு நூல் எழுதப்படுது. இந்த நூல் யாரால் எழுதப்பட்டது யூகம் கூட இல்லை. யூகத்தில் 2 பேர் தான் எழுதி பாராய்க்குமான்னு சொல்லி போடுவாங்களே, அந்த அடிப்படையில இல்லை. இதற்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு பின்னால மகாவம்சம் என்ற ஒரு நூல் எழுதப்படுகிறது. இந்த தீபவம்சத்துக்கெல்லாம் முந்தி நீங்க ஒரு விஷயத்தை விளைஞ்சுக்கிறோம். அதாவது அட்டகதா மகாவம்சம் மூல அட்டகதா வரைக்கும் என்ன சொல்றது, அதாவது அதாவது அவங்களோட விகாரைகள்ல நோட்ஸ் எழுதி துண்டு துண்டாக மத குருமார்கள் வச்சுட்டு வந்ததெல்லாம் சேர்த்து அட்டகதாவா சேர்த்து, அதுக்கு பின்னால அட்டகதா மகாவம்சம் இருந்து அது தீபவம்சமா மாறி அதிலிருந்து உருவப்பட்டது. முந்தி பிந்தி எதில் இருக்கலாம் வணங்கிட்டானே. தீபம் வரலாற்றில் இதெல்லாம் யூகத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். யூகம் என்றால் அது மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. யூகம் என்றால் அதுக்கு எதிரான அறிவுபூர்வமான கருத்துக்கு அர்த்தம் இல்ல, இது மட்டும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் மகாவம்சம் எழுதப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு எண்ணிக்கங்க எத்தனை, 1400 வருஷத்துக்கு முந்தி இந்த மகாவம்சம் என்ன செய்கிறது, எழுதப்படுகிறது. அன்புள்ள சகோதரர், அதுக்கு பின்னால் உள்ள வரலாறுகளை தொகுப்பதுதான் சூலவம்சம். அதுக்கு பின்னால் உள்ள வரலாறுகளை தொகுத்து எழுதப்பட்டது சூலவம்சம் என்றது. இந்த தீபவம்சத்திலிருந்து 37 அத்தியாயங்களை எடிட் செஞ்சு கூட்டி குறைச்சி தேவையான மாதிரி அமைத்து பாதிப்புகளை இல்லாமக்கி தேவையான செட்டப்புகள் அதில் செய்யப்பட்டிருக்கு என்பது அதை வாசிக்கக்கூடிய நேர்மையானவர்களுடைய கருத்து. விளங்கிட்டா, யாரு அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய நேர்மையான கருத்து செஞ்சு 6ஆம் நூற்றாண்டுல மகாவம்சம் பேரே என்ன சொல்லுது, மகாவம்சம் பேர் என்ன சொல்லுது உங்களுக்கு, யார் ஒரு இனத்தை பத்தி என்ன செய்யறாங்க புகழ்ந்து வரலாறு, இலங்கையுடைய வரலாறு அல்லது ஒரு வம்சத்தின் வரலாறு. விளங்கிட்டா, மகாவம்சம் என்ன செய்கிறது எழுதப்படுகிறது. அதிலே 37 அத்தியாயம் இருக்குது. ஆனா தீபவம்சத்துல இல்லாத இடையில ஒரே போடு என்ன, இந்த விஜயன் குவேனி விஜயன் கொஞ்சம், அதாவது அதை சொல்லலாம் என்னன்னா விஜயன் குவேனி என்ற ஒரு ஆளே இல்ல. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சிங்களம் அந்த தமிழர்கள் ஏசிக்கிறாங்க, இந்த குவேனி திருமணம் முடிச்சதுனால அந்த அத்தனை பித்தினா விளங்கிட்டா, அப்படி ஒரு ஆளே இல்ல. விளங்கிட்டா, இருந்து அவ கவலைப்பட்டா பரவாயில்ல, அப்படி ஒரு ஆளே இல்ல. ஆனா நம்மள குவேனி என்ற சொல்ல என்ன செஞ்சிருக்கு எல்லாருக்கும் பாடமாயிக்குது. விஜயன் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாரா, அவங்க நூல் நூத்து கொண்டு இருந்தாங்களா, அப்ப இலங்கை வந்து ஃபுல் டெவலப் ஆன ஒரு நாடா இருந்த இடத்துக்கு பெரிய ஒரு ஆதாரம் அதுதான். ஏன் 2000 வருஷத்துக்கு முந்தைய நூல் நூக்குற வேலை இங்க நெசவு தொழிலா நடந்திருக்குதா இல்லையா? அதனால வரலாற்றாண்டு விஜயம் வந்தது சுத்த போய், விஜயன் இருந்ததே சுத்த போய். தீபவம்சத்துல இல்லாதது மகாவம்சத்துக்குள்ள 200 வருஷத்துல எட்டாது. வணங்கிட்டா, அது உண்மை. இது யூகம் அல்ல, அதுல இருக்கல, இதுல இருக்குது. அது என்னத்துக்கு அந்த செட்டப் என்று சொன்னால், முழுமையாக இலங்கையுடைய வரலாற்று அந்த ஆரிய வம்சத்துடைய வரலாறாக, அதாவது அவர்களுடைய இனத்துடைய ஒரு வரலாறாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அப்ப அவர் இலங்கைக்கு வாராரு. இலங்கைக்கு அது வரமுந்தி உள்ள மகாவம்சத்துல சில செய்திகள் நான் சொல்றேன். அப்ப அதுக்கு பின்னால இந்த மகாவம்சத்தை என்ன செய்தன்னு சொன்னா